வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. சென்னையிலிருந்து 990 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்றும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டி மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறும் என்றும் புயலாக உருவாகிய அடுத்த 48 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் ஆந்திர கடலோர பகுதிகளில் நோக்கி நகரக்கூடும் என்றும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் 8 இடங்களில் கனமழையும் 2 இடங்களில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையிலிருந்து கோலாலம்பூர் புறப்பட்ட ஏர் ஏசியா பயணிகள் விமானம் பறவை மோதியதால் அவசரமாக தரையிறக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையிலிருந்து மலேசியா தலைநகர் கோலாலம்பூர் நோக்கி 182 பயணிகள் மற்றும் 8 ஊழியர்களுடன் ஏர் ஏசியா விமானம் நள்ளிரவு 11:50 மணிக்கு புறப்பட்டது. சென்னையிலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் விமானத்தின் முன்பகுதியில் மோதிய பறவை ஒன்று என்ஜின் பகுதிக்குள் புகுந்தது. இதனையடுத்து விரைந்து செயல்பட்ட விமானி கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்துவிட்டு உடனடியாக தரையிறக்கினார். பின்னர் பொறியாளர்கள் ஆய்வு செய்ததில் பறவை மோதியதால் விமானத்தின் இன்ஜின் சேதமடைந்தது தெரியவந்தது. இதனையடுத்து பயணிகள் அனைவரும் இறக்கிவிடப்பட்டு சென்னையின் பல்வேறு ஹோட்டல்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். பழுது நீக்கும் பணி முடிவடைந்ததும் மாலை 4:30 மணிக்கு விமானம் மீண்டும் புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது குறித்து விரிவான விசாரணைக்கு டிஜிசிஏ உத்தரவிட்டுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்துள்ளது. சர்வதேச பொருளாதார நிலை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வரும் நிலையில் அக்டோபர் மாத தொடக்கத்திலிருந்தே தங்கம் விலை உச்சத்தை தொட்டு வருகிறது. தீபாவளிக்கு பிறகு தங்கம் கணிசமாக குறைந்து வருகிறது. அந்த வகையில் நேற்று மாலையில் தங்கம் விலையில் மாற்றம் ஏற்பட்டு சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்து 91,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 92,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 11,500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 170 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. குமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள தடிக்காரக்கோணம், தெள்ளாந்தி, சீதாப்பால், கீரிப்பாறை, காளிகேசம், வாடையத்து வயல் உள்ளிட்ட கிராமங்களில் விட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் பேச்சிப்பாறை அணையிலிருந்து 500 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணைக்கு நீர்வரத்து 4,955 கன அடியாக உள்ள நிலையில் நீர்மட்டம் 44.51 அடியாக உயர்ந்துள்ளது. நீர்மட்டம் உயர்ந்து வரும் நிலையில் உபரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதால் ஆற்றங்கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடரும் மழையால் மலைப்பகுதிகளான பேச்சிப்பாறை, பெருஞ்ஞானி, கோதையாறு, பத்துக்காணி, ஆறுகாணி, கீரிப்பாறை, வாடையத்து வயல், காளிகேசம், கரும்பாறை உள்ளிட்ட இடங்களில் ரப்பர் பால் வெட்டும் தொழில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரமின்றி வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். ஆந்திர மாநிலம் திருமலையில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் அங்குள்ள 5 முக்கிய நீர்த்தேக்கங்கள் முழு கொள்ளளவை எட்டி வருகிறது. திருமலையின் முக்கிய நீர் ஆதாரங்களான பாப விநாசனம், ஆகாசகங்கா, கோகர்பம், குமாரதாரா மற்றும் பசுவதாரா நீர்த்தேக்கங்களுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் கோகர்பம் அணை முழுமையாக நிரம்பியதால் ஒரு கதவணை திறக்கப்பட்டு தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. தற்போதைய நீர் இருப்பு மூலம் திருமலையின் 215 நாட்கள் குடிநீர் தேவைக்கு போதுமான அளவிற்கு தண்ணீர் உள்ளது. தொடர்ந்து அடுத்து வரும் புயல் காரணமாக மழை பெய்தால் அனைத்து அணைகளும் முழு கொள்ளளவை நிரம்பி மதகுகள் வழியாக தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி கிராம மக்கள் சடலத்தை வீட்டில் வைத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. பொய்யேரிக்கரை கிராமத்தில் 60க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பின்புறம் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை 75 ஆண்டுகளாக மயானமாக பயன்படுத்தி வந்துள்ளனர். அதன் அருகே வசிக்கும் தனிநபர் ஒருவர் மயானம் நீர்வழி புறம்போக்கில் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தடை உத்தரவு பெற்றுள்ளார்.
ஆனால் தடை உத்தரவு பெற்ற நபர் அரசு புறம்போக்கு நிலத்தில் 2 ஏக்கர் அளவிற்கு ஆக்கிரமிப்பு செய்து விவசாயம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருசான் என்ற முதியவர் உயிரிழந்த நிலையில் அவரது சடலத்தை எடுத்துச் சென்று புதைக்காமல் வீட்டிலேயே வைத்துக் கொண்டு தனிநபருக்கு ஆதரவாக செயல்பட்டு ஆக்கிரமிப்பை அகற்ற மறுக்கும் வருவாய்த்துறை அலுவலர்களை கண்டித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி வெங்கடாச்சலம் மற்றும் வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து முதியவரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியாகியுள்ள பைசன் திரைப்படத்தை கி. வீரமணி, செல்வ பெருந்தகை, முத்தரசன், வேல்முருகன், கருணாஸ், தனியரசு உள்ளிட்டோர் ஒன்றாக கண்டு ரசித்தனர். சென்னை அடையாறில் உள்ள தேசிய திரைப்பட வளர்ச்சிக் கழக திரையரங்கத்தில் படத்தை பார்த்த பிறகு அனைவரும் இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இது வெறும் படமல்ல, சமூகத்திற்கான ஒரு பாடம். இந்த பாடங்கள் இப்போது தேவைப்படுகிறது. 1000 பொதுக்கூட்டங்களிலே பேசுவதை விட ஒரு திரைப்படத்தின் மூலமாக அதை சிறப்பாக உணர்த்த வேண்டியவர்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான படம். இந்நிகழ்ச்சியில் தயாரிப்பாளர் தானு உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள உயர் ரக கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பாங்காக்கில் இருந்து பயணிகள் விமானம் ஒன்று சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது. இந்த விமானத்தில் போதைப்பொருள் கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்நிலையில் வடமாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் தாய்லாந்து நாட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பி வரும்போது அவர் வடமாநிலத்திற்கு செல்லாமல் சென்னைக்கு வந்திருக்கிறார். இதனால் சந்தேகமடைந்த சுங்கத்துறை அதிகாரிகள் அவரது உடைமைகளை சோதனை செய்ததில் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் பாக்கெட்டுக்குள் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள 10 கிலோ உயர் ரக கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் கஞ்சாவை வாங்கிச் செல்ல விமான நிலையத்திற்கு வந்திருந்தவர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை அருகே பெண் பயணியை தகாத வார்த்தையில் வசைபாடிய அரசு பேருந்து ஓட்டுநர் அதிரடியாக பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நெல்லை மண்டலத்தைச் சேர்ந்த அரசு பேருந்து தூத்துக்குடியிலிருந்து நெல்லைக்கு வந்து கொண்டிருந்தது. நெல்லை அருகே வந்தபோது பேருந்தில் இருந்து இறங்கிய பெண் பயணியை பேருந்து ஓட்டுநர் முருகேசன் தகாத வார்த்தையில் பேசி திட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் கோபமடைந்த பெண் பயணி அவரது கணவர் மற்றும் சக பயணிகள் சேர்ந்து முருகேசனிடம் நியாயம் கேட்டபோது அவர் அலட்சியமாக பதிலளித்தார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவியதை தொடர்ந்து அரசு பேருந்து ஓட்டுநர் முருகேசனை பணியிடை நீக்கம் செய்து போக்குவரத்து கழக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பீகார் சட்டமன்ற தேர்தல் களம் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருப்பதாக ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய தேஜஸ்வி யாதவ், பீகாரில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் மோடி நேர்மறையான கருத்துகள் எதையும் தெரிவிக்கவில்லை என்றார். பிரதமரான பிறகு குஜராத்தில் ஏராளமான தொழிற்சாலைகளை உருவாக்கியுள்ள மோடி பீகாருக்கு செய்தது என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். குஜராத்துக்கு கொடுத்ததில் 1% அளவுக்கு கூட பீகாருக்கு கொடுக்கவில்லை என்றும் பீகார் மக்களின் கேள்விகளுக்கு பிரதமரிடம் பதில் இல்லை என்றும் தேஜஸ்வி யாதவ் விமர்சித்தார். जितना उन्होंने गुजरात को दिया उसका 1% भी नरेंद्र मोदी जी ने बिहार को जो है नहीं दिया. तो बिहार की जनता बेवकूफ़ नहीं है. बिहार की जनता सब समझ चुकी है और हर चीज़ का हिसाब बिहार की जनता मांग रही है और प्रधानमंत्री जी के पास कोई जवाब नहीं है. ஒட்டுமொத்த பீகார் தேர்தல் களமும் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வீடூர் அணை திறப்பு காரணமாக புதுச்சேரி கைக்கிள்பட்டு ஆற்றுப்பகுதி கடல் போல் காட்சியளிக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வீடூர் அணை நிரம்பியதால் உபரிநீர் புதுச்சேரியில் உள்ள சங்கராபரணி ஆற்றில் கலந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இரு கரைகளையும் தொட்டவாறு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் கைக்கிள்பட்டு ஆற்றுப்பகுதி கடல் போல் காட்சியளிக்கிறது. இதனிடையே புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் அதையும் மீறி இளைஞர்கள் ஆற்றில் இறங்குவதும் குளிப்பதும் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சங்கராபரணி ஆற்று முகத்வாரமான நோனாங்குப்பம் பகுதியில் இறங்கி விசிறி வலை மூலம் மீன்பிடித்து வருகின்றனர்.
போலி வாரிசு சான்றிதழ் மூலம் 8 ஏக்கர் நிலத்தை விற்பனை செய்த மோசடியில் சேலம் அதிமுக பெண் நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். சேலத்தை அடுத்த டி பெருமாபாளையத்தைச் சேர்ந்த தனம் என்ற பெண் மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசில் சமீபத்தில் புகார் அளித்தார். அதில் வளையக்காரனூரில் தனது தந்தைக்கு சொந்தமாக 7.81 ஏக்கர் விவசாய நிலம் இருந்ததாகவும் அதை அயோத்தியாபட்டணம் ஒன்றிய அதிமுக மகளிரணி இணைச் செயலாளர் கனகலட்சுமி மற்றும் அவரது மகனும் அதிமுக ஐடி விங் நிர்வாகியுமான சுந்தரமணிகண்டன் ஆகியோரும் போலி வாரிசு சான்றிதழ் பெற்று வெற்றிவிட்டதாகவும் கூறியிருந்தார். இதனையடுத்து சேலம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி கனகலட்சுமி மற்றும் அவரது தம்பி கோபிநாத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். உடந்தையாக இருந்த சேலம் கிழக்கு இணைசார் பதிவாளர் உள்ளிட்ட 7 பேரை தேடி வருகின்றனர். சபரிமலையில் திருடப்பட்ட சுமார் 1/2 கிலோ தங்கத்தை கர்நாடக தொழில் அதிபரிடம் இருந்து சிறப்பு புலனாய்வு குழு பறிமுதல் செய்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தங்க மாயமான விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தங்க தகடுகளை ஹைதராபாத், பெங்களூரு மற்றும் சென்னைக்கு கொண்டு சென்ற உன்னிகிருஷ்ணன் போத்தியை கடந்த சில தினங்களுக்கு முன் போலீசார் கைது செய்தனர். பத்தினம்திட்டாவில் உள்ள அவரது வீட்டிலிருந்து 400 கிராம் எடை கொண்ட தங்க கட்டி மற்றும் 2 லட்சம் ரொக்கத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். உன்னிகிருஷ்ணன் போத்தி தற்போது போலீஸ் காவலில் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் தங்க தகடுகளில் இருந்து உருக்கி எடுத்த தங்கத்தை கர்நாடக மாநிலம் பெல்லாரியைச் சேர்ந்த நகை வியாபாரி கோவர்த்தனிடம் விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் கோவர்த்தனிடம் இருந்த தங்கத்தை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தினர். உன்னிகிருஷ்ணன் போத்தியும் கோவர்த்தனமும் பெங்களூருவில் உள்ள ஸ்ரீராம்புர ஐயப்பன் கோயிலில் நண்பர்களானதும் பின்னர் உன்னிகிருஷ்ணனிடம் இருந்து கோவர்த்த நகை வாங்கியதும் விசாரணையில் தெரிய வந்தது. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே ரயில்வே நுழைவு பாலத்தின் மேற்பகுதியில் இருந்த கான்கிரீட் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்ததால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. சாவடிப்பாளையம் அருகே கேட்புதூர் என்ற இடத்தில் ரயில்வே நுழைவு பாலம் உள்ளது. இந்த பாலத்தின் மேற்பகுதியில் இருப்பு பாதைக்கு இணையாக அமைக்கப்பட்டிருந்த கான்கிரீட் தடுப்பு சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. அப்போது நல்வாய்ப்பாக சாலையில் எந்த வாகனம் வைத்தனர். மேலும் ஈரோடு கரூர் வழியாக இயக்கக்கூடிய ரயில்கள் சேலம் வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ராட்சத கிரேன் வரவழைக்கப்பட்டு இடிந்து விழுந்த கான்கிரீட் தடுப்புச் சுவர் அதிகாரிகள் அகற்றினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.